மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் மனப்பாடமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன மனசுல நினைக்கிறேன்னு தெரியும் தான், ரைட் தான். ஆனா ஆண்டவர் இங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, நீ கேளு, எனக்கு தெரியும் தான், ஆனா நீ கேளு. எது மூலமா கேட்க முடியும்? ஜெபத்திலே அவர்கிட்ட என்ன பண்ணி கேட்கணும் ஆனா சொல்லியிருக்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். ரெண்டாவது சொல்ற தேடுங்கள். அல்லேலூயா. அப்பனா அப்பொழுது நீங்க கண்டடைவீங்களா? யாரை தேடணும்? மனுஷன் தேட சொல்ல, தேவனை தேடணும். அனுதினம் அவரை தேடுகிற பிள்ளையாய் நீங்க மாறும்போது அப்பொழுது என்ன கண்டடைவீர்களா? அவரை நீங்க கண்டடைய முடியும்னு சொல்ற. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்களா? நான் இப்ப ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஜெபம்லாம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி சிரிப்புத்தனமெல்லாம் பேசிட்டு இருக்காம என்ன பண்ணுங்க, அனுதினம் அவரை தட்டுகிற பிள்ளைகளாய், அப்பா நான் வந்திருக்கேன், நான் பேசுறேன்ப்பா, உங்களோட நான் பேச போகிறேன், எனக்கு இந்த காரியம் இருக்கு, அந்த காரியம் இருக்கு என்று சொல்லி அநேக விஷயத்தை ஒரு தகப்பனை போல நம்ம அவரோடு பேசும்போது, அவரை தட்டி கொண்டே இருக்கும் போது நம்மை கூப்பிடுகிற அந்த வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணுவார்? செவி கொடுப்பார். அல்லேலூயா. வசனம், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. அப்ப அந்த காலையில என்ன பண்ண? 3 காரியத்தை கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒன்னாவது நீங்க கேட்கணும், ரெண்டாவது அவர் தேடணும், மூணாவது அவரை தட்டணும். அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் சொல்றேன், அவரை டிஸ்டர்ப் பண்ணுங்க. அவர் நம்ம அப்பா. அவர் டிஸ்டர்ப் பண்றதுக்கு மனுஷன் ஏன் சும்மா டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லுவானா? பரம தகப்பன் எப்பொழுது நம்ம போனா ஆசையா தான் நம்ம காத்துட்டு போற தவிர எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு ஒருபோது சொல்ல மாட்டேன். மனுஷன் சொல்லுவான், தெய்வம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அப்ப அந்த காலையில என்ன பண்ணணும்? இந்த 3 காரியத்திலே நீங்க தேவனிடத்துல கிட்டி சேர்கிற பிள்ளைகளா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.